Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பர்டிகுலர் அந்த மார்னிங் அப்டேட்க்கு உங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட்க்கு தேங்க்ஸ். நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம 200 லைக்ஸ் நம்ம ரீச் பண்ணுவோம். எனக்கு ஹோப் இருக்குது. ஸோ அந்த 200 லைக்ஸை கொண்டு போகிறது உங்களுடைய ஒரு வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மார்னிங் அப்டேட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொதுவாக 2 விஷயம் பார்ப்போம். ஏன்னா அதை பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. உங்களுக்கு வீடியோ வந்து சேர்த்துக்கு அதுவே 7 மணி 7:30 மணி ஆகிடும். ஸோ அதனால் வந்து 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுனால குயிக்காக வந்து சேர்ந்த வீடியோ உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க. நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்டம் எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட், யூரோப்பியன் மார்க்கெட் மைல்ட்லி நெகட்டிவ், எஸ்ஜிஎக்ஸி ஃப்ளாட், ஸ்டேட்ஸ் ஆங்ஸாங் நெகட்டிவ், தைவான் நெகட்டிவ், ஷாங்காய் மைனஸில் தான் இருக்குது, நெகட்டிவ் தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாட் அப்படின்ற கண்டிஷனில் இருக்குது, மைல்டாக நெகட்டிவ் தெரியுது. சரி, நம்ம சார்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 50யோட சார்ட் இது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. நம்ம மார்னிங் அப்டேட்டில் பார்த்தோம். அதாவது இந்த சப்போர்ட்டில் பிரேக் ஆகிடுச்சு இல்லைங்கன்னா அப்போ இது வந்து என்ன ஒர்க் ஆகும், ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனுடைய தாக்கம் தான் வந்து இங்கே வந்து ரிஜெக்டாக ப்ரைஸ் காமிக்குது. நம்ம இந்த இடத்துல வந்து பையிங்கான வாய்ப்பை வந்து பார்க்குறது வந்து அவ்வளோ சரியாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து பையிங்கான வாய்ப்பை பார்க்குறது வந்து சரியாக இருக்குது. மார்க்கெட் வந்து மேபி க்ரீனில் காமிக்கலாம், க்ரீன்லேயும் போகலாம். அப்படியே க்ரீனில் போனால் கூட உங்களுக்கு திரும்ப வந்து இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது வந்து ரெசிஸ்டன்ஸாக தான் ஒர்க் ஆகும். சரி, சேலிங் போகலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே ஆல்ரெடி வந்து சப்போர்ட்டிங் இருக்குது. இங்கே பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, மார்க்கெட்டை மேலே புல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா? இவங்க செல்லிங் பண்ணுறவங்களுடைய பவரோட பையிங் பண்ணுறவங்களுடைய பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவங்க ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறாங்க, மார்க்கெட்டை புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க மேலே. இதனோட ரிசல்ட்டு தாக்கம் தான் இந்த இடத்துல கன்சாலிடேஷன் ஆகிட்டுருக்கு. ஓகே, நமக்கு வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஏரியா, மேலே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுங்க. மார்க்கெட் ஒரு வேளை கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன், இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா இங்கேயே போய்ட்டு சேல் பண்ணாதீங்க. ஏன்னா பையர்ஸோட ஏரியா இந்த இடத்துல மேபி இந்த ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகிட்டு திரும்ப இங்கேருந்து லைட்டாக மார்க்கெட் புல் பேக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ரிட்டன் புல் பேக் வரல வெயிட் பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட்டை கீழே ஓப்பன் ஆனால் கூட வெயிட் ஃபார் ரீடெஸ்ட். இல்லை மார்க்கெட் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரைஸ் வருதா சேலிங்கான வியூ பண்ணுங்கள், இல்லை இங்கே வருதா சேலிங்கான வியூ பண்ணுங்கள். மொத்தத்தில் அந்த புல் பேக்கில் வந்து சேலிங்கான வியூ எடுக்கலாம், பையிங்கான வியூ கிடையாது. பையிங்கான வியூ நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த ரேஷன் ஜோன்லாம் கடக்கணும். எப்போது 15,800க்கு மேலே க்ரீன் கலர் பாடியோட க்ளோஸ் கொடுத்தா மட்டும்தான் வந்து நீங்கள் பையன் சேலுக்கான ஒரு வியூ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 15,800க்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் பையன் சேலுக்கான வியூ பார்க்கலாம். ஏன்னா வந்து 15,800 நல்லா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ அவ்வளோ தூரம் கன்சாலிடேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு. ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். என்னோடய வியூ பார்க்காம பார்த்தா இன்றைக்கி அவ்வளோ கிளியராக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த சார்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஜோனில் மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த ஜோனில் வந்து கிளியராக இல்லை. டவுன் ட்ரெண்டில் ஒரு பேஸ் அமைச்சிட்ருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம கிளியராக வியூ வகுக்க முடியாது. இது 1 ஹவர் சார்ட் தான். நீங்கள் 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஜோன் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லோயர் லோ ஃபார்மேஷன் தான் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் தான் இருக்குது. ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ. அப்போ என்ன ட்ரெண்ட் நான் கீழே போகிறேன் தான் சொல்லுறது தவிர நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லலை. கீழே போனால் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கணும். இந்த ஏரியா உங்களால் கவர் பண்ண முடிஞ்சால் செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நேற்று டெலிகிராம் சேனலில் கூட உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற டெலிகிராம் சேனல் இது. அதாவது டிமெட் அக்கௌண்ட் லிங்க் ஓப்பன் பண்ணி உள்ளே வராங்க. டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தாங்கன்னா அவங்களோட டவுட்ஸ்லாம் வந்து என்னால் கிளியர் பண்ண முடியாது. ஜஸ்ட் அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து அவங்க பார்த்துக்கலாம்.
அதாவது அவங்க மேபி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் அவங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். என்னோடய வியூ வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் அவங்களுக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த கீழே போகும், உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ப்ரீட் பண்ணியிருப்பேன். ஸோ ப்ரைஸிங் டச் பண்ணி இங்கே வரலாம், இந்த லைன் ட்ரெண்ட் லைன் ஆடி கீழே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் கூட பார்த்துங்க, இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி ஸோ டவுன் சைடுக்கான வியூ இருக்குது அப்படின்னு சென்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து வியூ எடுத்துக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணி இது உள்ளே வரலாம். வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் ஆகும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பம் வந்து வெபினார் அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, இல்லை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. என்ன வெபினார்னா உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிறது ஈஸியாக கேட்ச் பண்ணலாம் நீங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாங்க. ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நேற்று நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணது தான். இதுலேயும் உங்களுக்கு ப்ரைஸ் வீக்னஸ் காமிக்குது. ஸோ நமக்கு ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து ட்ரா பண்ணோம்னா கூட இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் ஏரியா கவர் பண்ணுற ஏரியா இருக்குது. ப்ரைஸ் டவுன் சைடு வரும். இந்த லைனை எப்படி தான் டச் பண்ணியே பண்ணணும். இந்த லைனை மேபி உங்களுக்கு கேப் டவுனில் டச் பண்ணதோ, இல்லை ப்ரைஸ் மேலே போய்ட்டு இங்கே டச் பண்ணதோ, ஏதோ ஒரு வியூவில் இந்த பக்கம் டச் பண்ணி தான் ஆகணும், பாட்டம் சைட் டச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ப்ரைஸோடைய பிஹேவியர் பார்த்தா அப்படி தான் தெரியுது. மேலே வந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக அப் மூவ்க்கான சான்சஸ் கம்மி. பேக் டு பேக் ரேஷன் சரி, நிறைய ரேஷன் சரி. இந்த ஏரியா ஃபுல்லாக ரேஷன் சரி தான் பேங்க் நிஃப்டிக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாக 33,200லேருந்து ரேஷன்ஸ் தான். அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு வேளை மேலே போனால் 33,200 ப்ரைஸ் ஃபாலிங் தான் சான்சஸ். ஓகேங்களா? ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா இமீடியேட் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் கட் ஆச்சுன்னா இந்த வரலும் வரும். ஓகே, பேங்க் நிஃப்டி இது 10 மினிட்ஸ் சார்ட் இது. அதாவது எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் என்ன மாதிரி வியூ எடுக்கணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் இருக்கிறதுலாம் 33,800க்கு பிலோ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குங்களா, சேல் அண்ட் பைக்கான வியூ பாருங்கள். சின்ன ஏரியா தான், கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடாக தான் அமையும். ஏன்னா வந்து சப்போர்ட்டிங் ஏரியா அதெல்லாம் இங்கெல்லாம் வந்து சப்போர்ட் இருக்கும், கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடாக தான் அமையும். மேலே நீங்கள் பை எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த ரேஷன்ஸ் கட் ஆச்சு என்ன ஆகும், இமீடியட் ரேஷன்ஸ் இருக்குது மேலேயும். ஸோ இந்த ஏரியாவில் கொஞ்சம் கவனமாக இருங்க, வேறு எதுவும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ட்ராவலிங் பண்ணுற தூரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மேலே ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருக்குது, கீழே ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம 200 லைக்ஸ் பார்க்குறேன். உங்களோட லைக்ஸ் எத்தனை வருதுன்னு. பை ஃப்ரெண்ட்ஸ்.